போயிட்டுருக்கு. நான் ஒரு 15 வருஷமாக இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். மண்ணோட ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட்டை நம்ம கூட்டணும். சுகாதாரத்துக்கு முன்னாடி நமக்கு ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் இந்த சாயில் வந்து 4% இருந்துச்சு. இன்றைக்கி 1% கீழே போயிடுச்சு. அதை கூட்டணுங்கிறதுனால நம்ம நேச்சுரல் ஃபார்மிங் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பண்ணால் தான் அதை கூட்ட முடியும். மண்ணோட வளத்தை நம்ம ரொம்ப பாதுகாக்க வேண்டியது ரொம்ப எல்லா விவசாயிகளோட கடமை அது. அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் அதை செய்யணும்னு நான் விரும்புகிறேன். நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விருது எப்படிப்பட்ட அங்கீகாரமா நீங்க பிரதமர் கையில நேரடியாக வாங்கிருக்கீங்க? என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த விருது பத்தி நான் இயற்கையா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு நஞ்சும் கலக்காம ஒரு 40 ஏக்கருக்கு மேல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். பல பயிர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விருது பிரதமர் கையால வாங்கியிருக்கீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. இன்னும் கொஞ்சம் ஆர்வமா இன்னும் மேற்கொண்டு நிறைய விஷயங்களை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், பிரியப்படுறேன். என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவகோடோ, ரம்புட்டான், அபியு, மிளகு இதை பண்ணிட்டு இருக்கேன். பேரு அமயராஜ், கொடைக்கானல். கோவை கொடிஷி அரங்கில் நடைபெறும் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்று மாநாட்டினை துவக்கி வைத்தார். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து சுமார் 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பல்வேறு விவசாய சங்கங்களை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். அரங்கம் வெளிப்பகுதியில் இயற்கை விவசாயம் குறித்து ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டின் நோக்கம் முழுக்க ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் விவசாயம் செய்ய வேண்டும், இதனை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் எனவும் மாநாட்டில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் பிரதமர் மோடியிடம் வழங்குகின்றனர். இயற்கை விவசாயத்தில் சாதனை புரிந்துள்ள 10 விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி விருதுகள் வழங்குகின்றார். நிகழ்ச்சியில் நாட்டில் 9 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவிப்பு நிதி திட்டத்தில் 21வது தவணையாக ரூபாய் 18,000 கோடிக்கு அதிகமான தொகையை விடுவித்தார்.